வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அதிகமாக பயணிக்க வேண்டாம் என்று உபதேசிப்பவர்களை சாடினார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார். தாம் அதிகமாக பயணிக்க வேண்டாம் என்று உபதேசம் செய்து வருகின்றவர்களை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கடுமையாக சாடினார். அறிவுரை என்ற பெயரில் தமக்கு இவ்வாறு உபதேசம் செய்கின்றவர்கள் நாட்டிற்காக முதலீடுகளை தேடுவதில் தாம் மேற்கொண்டு வரும் கடின உழைப்பை அறிந்திருக்கவில்லை என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஒரு வர்த்தக நாடாக மலேசியா உருவாக வேண்டுமானால் நாட்டிற்குள் அதிகமான முதலீடுகள் கொண்டு வரப்பட வேண்டும். ஏனெனில் முதலீடுகள் இல்லாமல் தொழில் வாய்ப்புகள் இல்லை. தொழில் வாய்ப்புகள் இல்லை என்றால் வேலை வாய்ப்புகளும் இல்லை. முதலீடுகள்தான் ஒரு நாட்டின் துரித வளர்ச்சிக்கு உதவுகிறது என்று வியட்நாமிற்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தலைநகர் ஹனோயில் இன்று மலேசிய செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். தாம் வெளிநாடுகளுக்கு அதிகமாக செல்ல வேண்டாம் என்றும் அதிக தூரம் நடக்க வேண்டாம் என்றும் சில தரப்பினர்கள் தமக்கு உபதேசம் செய்து வருவது தொடர்பில் அன்வார் எதிர்வினையாற்றினார். மலேசியாவில் இருந்து நேற்றிரவு ஹனோய் வந்து சேர்ந்தோம். ஹோட்டலுக்கு செல்வதற்கு முன்பு 2 கூட்டங்களில் கலந்து கொண்டோம். ஒரு சிறப்பு சந்திப்பு நடைபெற்றது. அதனை முடித்துக்கொண்டு மற்றொரு சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அந்த சந்திப்பில் மறுநாள் நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்து தூதர் நள்ளிரவு வரை விளக்கமளித்தார். இன்று காலை 7 மணிக்கு இருதரப்பு சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் வியட்நாம் வெளியுறவு அமைச்சின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆசியான் எதிர்காலம் மீதான கலந்தாய்வு கூட்டத்தில் பிரதான உரை நிகழ்த்தினேன். பின்னர் வியட்நாம் பிரதமர் பன்மீனுடன் மரியாதை நிமித்த சந்திப்பு நடைபெற்றது. அதன் பின்னர் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருவழி சந்திப்பு நடைபெற்றது. அச்சந்திப்பு முடிந்தவுடன் திமோர் லெஸ்தே அதிபர் ஜோசே ராமோஸ் ஹோர்த்தாவை சந்திக்க வேண்டியிருந்தது. வியட்நாம் பயணத்தில் இந்த 2 நாளில் ஓய்வின்றி உழைக்கிறேன். கால்ஃப் போன்ற விளையாட்டில் பங்கேற்பதற்கு கூட நான் நேரம் ஒதுக்கிக் கொள்வதில்லை என்று செய்தியாளர்களிடம் டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். மலேசியாவில் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரையில் 2.5 லட்சம் புற்றுநோயாளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். அதேவேளையில் புற்றுநோயினால் இறப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். 5 வகையான புற்றுநோய் ஆட்கொள்ளியாக உருமாற்றம் கண்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார். மார்பகம், கல்லீரல், இருதயம், பெருங்குடல், கட்டி முதலிய புற்றுநோயினால் அதிகமானோர் இறப்பதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் புற்றுநோயினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 14 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு முந்தைய ஆண்டில் 13 விழுக்காடாக இருந்தது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஊடகங்கள் மீதான 2004ஆம் ஆண்டுக்கான சட்ட மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மலேசியாவில் உள்ள ஊடகங்களின் சுதந்திரத்திற்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வெற்றியாகும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சில் வர்ணித்துள்ளார். இந்த சட்ட மசோதா கடந்த 1973ஆம் ஆண்டில், அதாவது 52 ஆண்டுகளுக்கு முன்பு பரிந்துரைக்கப்பட்டது. அந்த பரிந்துரை தற்போது சட்டமாக இயற்றப்பட்டுள்ளது. இது ஊடகத்துறைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமாகும் என்று இன்று நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஃபமி தெரிவித்தார். இதன் செயல்பாட்டு திறன் சற்று தொலைவில் உள்ளது. ஆனால் இது ஒரு தொடக்கம்தான். இருப்பினும் இது மலேசிய ஊடகத்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் என்று ஃபமி புகழாரம் சூட்டினார். சிவபெருமானை போற்றும் சிவராத்திரி விழா இன்றிரவு நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் தொடங்கியது. நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் தேவஸ்தான அந்தஸ்தை பெற்ற முதல் ஆலயமான சிரம்பான் தமன் துவன்கு ஜஃபார் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தான திருக்கோவிலில் சிவராத்திரி விழா சிறப்பு வழிபாடு களை கட்டியது. இரவு 7:31 மணியளவில் மூத்த பிள்ளையார் மற்றும் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேக ஆதாரணைகள், அம்மை அப்பர் நன்னீராட்டு தரிசனம், யாகசாலை பூஜை, பாலாபிஷேகம், கபால மாலை அணிவிப்பு நிகழ்வுடன் சிவராத்திரி விழா தொடங்கியது. சிவபெருமானின் அடையாள பிரதிபலிப்பாக திகழும் பஞ்சலோக சிவலிங்கத்திற்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்யும் நிகழ்வும் ஏக காலத்தில் தொடங்கியது. திருக்கையிலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் தலைமையில் ஆலயத்தின் பிரதம குருக்கள் மற்றும் உதவி குருக்கள் முன்னிலையில் தொடங்கிய சிவராத்திரி சிறப்பு வழிபாட்டில் இரவு 9 மணி வரை 7000த்திற்கும் மேற்பட்ட பக்த பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டுள்ளனர்.
இரவு முதல் விடியற்காலை வரை பக்தர்கள் கண் விழித்து 4 கால பூஜைகளிலும் அபிஷேக ஆராதனைகளிலும் பங்கு கொள்வதற்கும் சிவபெருமானை தரிசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் ஆலய நிர்வாகம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து தந்துள்ளது. சாலைகளில் பொதுமக்களின் பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய விதிமீறல்கள் இருந்தால் பெரிய நிறுவனங்கள் உட்பட குற்றம் புரிபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை போக்குவரத்து அமைச்சு மேற்கொள்ளும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாததால் மலேசிய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனத்தின் உரிமம் அண்மையில் ரத்து செய்யப்பட்டதை போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் சுட்டிக்காட்டினார். ஒரு நிறுவனத்தின் உரிமம் தற்காலிகமாக அல்லது முழுமையாக ரத்து செய்யப்படும் போது அந்நிறுவனத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களும் இயங்க முடியாது என்று ஆந்தனி லோக் விளக்கினார். அதிக சுமை கொண்ட கனரக வாகனங்கள் மீதான அமலாக்க நடவடிக்கைகள், அவ்வப்போது மேற்கொள்ளப்படும் சோதனை நடவடிக்கைகளை கடுமையாக்குதல், தொழில்துறை நிறுவனங்களிடையே ஐகாப் செயலாக்கத்தை மேம்படுத்துதல் உட்பட சாலை பாதுகாப்பு திட்டங்களை பலப்படுத்துதல் போன்ற வலுவான நடவடிக்கைகளை அமைச்சு தொடரும் என்றார் அவர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மலாக்கா செக்ஷன் 1 தமன் ஸ்ரீ மாங்காவில் உள்ள ஒரு வீட்டில் மாது ஒருவர் 14 கத்தி குத்து காயங்களுடன் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக மலாக்கா தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் கிறிஸ்டோபர் பத்தீட் தெரிவித்தார். அந்த மாதுவின் உடல் மலாக்கா மருத்துவமனை சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு தடயவியல் மருத்துவ குழுவினரால் பரிசோதனை செய்யப்பட்டதில் அந்த மாதுவின் உடலில் 14 வெட்டுக்குத்து காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கிறிஸ்டோபர் பத்தீட் குறிப்பிட்டார். மார்பிலும் முகத்திலும் இடது கையிலும் ஆழமான காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கொலை சம்பவம் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக கிறிஸ்டோபர் பத்தீட் தெரிவித்தார். கவர்ச்சிகரமான சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி அழைக்கப்பட்டு கம்போடியாவில் உள்ள மோசடி கும்பல்களின் பிடியில் சிக்கிக்கொண்ட 60 மலேசியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். அந்த 60 மலேசியர்களும் கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி கம்போடியா தாய்லாந்து எல்லைக்கு அருகில் கம்போடியாவின் பாய்பெட் என்ற இடத்தில் அந்நாட்டு அமலாக்க தரப்பினரால் மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேல் நடவடிக்கைக்காக அந்த 60 மலேசியர்களும் புராதன நகரான சியாம் ரேப்பில் உள்ள குடிநுழைவுத்துறை தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் புரூனைக்கு சிறப்பு வருகை மேற்கொண்டு தலைநகர் பண்டார் ஸ்ரீ பகாவானை சென்றடைந்தார். மலேசிய மாமன்னரின் இந்த வருகையையொட்டி புருனை சுல்தான் அசனால் போல்கியா மகத்தான வரவேற்பை நல்கியதாக சுல்தான் இப்ராஹிம் முகநூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாமன்னர் பயணம் செய்த சிறப்பு விமானம் இன்று பிற்பகல் 2:25 மணியளவில் பண்டார் ஸ்ரீ பகாவானில் தரையிறங்கியதாக முகநூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த மாது ஒருவர் வேக கட்டுப்பாட்டை இழந்து கார் ஒன்றுடன் உரசியபடி மேம்பால தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் 30 மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே தூக்கி எறியப்பட்டதில் பரிதாபமாக மாண்டார். இச்சம்பவம் நேற்று மாலை 6:50 மணியளவில் டமன்சரா ஷா அலாம் டேஷ் நெடுஞ்சாலையின் 0.7 கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. உள்ளூர்வாசியான 30 வயது மதிக்கத்தக்க அந்த மாது கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக புட்டாலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். 16 வயது இளைஞரை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக உஸ்தாஸ் ஒருவர் அலோஸ்தா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 31 வயதுடைய அந்த உஸ்தாஸ் நீதிபதி என் பிரிசிலியா ஹேமா மாலினி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி கடா கோத்தஸ்தா ஜலான் தாண்டோ உத்தாமாவில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் உஸ்தாஸ் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அந்த உஸ்தாஸ் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.